இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதர் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வித்தியாசமான தோற்றத்தில் வராகி தாயி, உலகின் முதல் வராகி அம்மன் கோவில் எங்கு உள்ளது தெரியுமா? வாங்க மக்களே, இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். உத்தர கோசபங்கை வராகி அம்மன் கோவில் உலகின் முதல் வராகி அம்மன் கோவில். காளி அம்மன் போல் அமர்ந்திருக்கும் வராகி அம்மனின் வித்தியாசமான தோற்றம். ராமநாதபுரத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உத்தர கோசமங்கை என்னும் ஊரில் அமைந்துள்ளது மிகவும் பழமையான சுயம்பு வராகி அம்மன் கோவில். இந்த வராகி அம்மனுக்கு மங்கை மாங்காளி அம்மன் என்ற பெயரும் உண்டு. உலகில் முதல் சிவ ஆலயம் என்று கருதப்படும் உத்தர கோசபங்கை மங்களநாதர் கோவிலின் காவல் தெய்வம் இந்த வராகி அம்மன். இந்த இரு கோவில்களுக்கும் சதுர் யுகங்களையும் கடந்து பழமையான கோவில்களாகும். மண் முந்தியதோ மங்கை முந்தியதோ என்ற பழமொழிக்கு இத்தலத்தின் தொன்மையை குறிக்கும். எனவே இந்த வராகி அம்மன் உலகில் முதன்மையான வராகி அம்மன் என்று போற்றப்படுகின்றாள். இந்தியாவில் வராகி அம்மனுக்கு உத்தர கோசமங்கை, தஞ்சாவூர், காசி உள்ளிட்ட சில இடங்களில் தான் முதலில் கோவில்கள் சந்நிதிகள் ஏற்பட்டன. அவற்றில் மிக மிக பழமையானதுதான் உத்தர கோசமங்கையில் உள்ள மங்கை மாங்காளி என்ற சுயம்பு வராகி அம்மன் கோவில். 6 அடி உயரத்தில் 8 திருக்கரங்களுடன் மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தரும் சுயம்பு வராகி அம்மன். வலதுகரம் அபயம் அளிக்க, இடதுகரம் வரதம் காட்ட, மற்ற கரங்களில் சங்கு, சக்கரம், ஏற்கலப்பை, உலக்கை, பாசம், அங்குசம் தாங்கிட, காளி அம்மன் போல் வலது காலை குத்த வைத்து இடது காலை தொங்கவிட்டு உக்கிரகமாக அமர்ந்த கோலத்தில் வராகி அன்னை இருக்கின்றாள். வடக்கு திசை நோக்கி இருக்கும் அவள் காலடியில் பஞ்சபூதங்களும் அடக்கம். இதனை குறிக்கும் வகையில் 5 பூதகணங்கள் அவள் காலடியில் உள்ளனர். அன்னையின் உக்கிரகத்தை தணிக்கும் பொருட்டு அவரது இடது பக்கம் விநாயகர் பிரசிட்டை செய்யப்பட்டு உள்ளார். இவர் அம்பாளின் கோபத்தை பெற்றுக் கொண்டு பக்தர்களுக்கு அருள் மட்டும் கிடைக்க வழிவகை செய்கின்றார். இப்படி விநாயகர் அருகில் இருக்கும் வராகி அம்மனை வேறு எந்த தலத்திலும் நாம் தரிசிக்க முடியாது. வராகி அம்மனுக்கு மஞ்சள் அரைத்து சாத்துவது இந்த கோவிலின் சிறந்த பரிகாரமாக கடைபிடிக்கப்படுகின்றது. ஏனென்றால் அன்னையின் முகம் காட்டு பன்றி வடிவம் கொண்டது. பன்றிகள் பொதுவாக பூமியை கிளறி கிழங்கு வகைகளை உண்ணும். மஞ்சளும் பூமிக்கு அடியில் விளையும் ஒரு கிழங்கு வகை என்பதாலும் அத்தோடு மங்களகரமான பொருள் என்பதாலும் வராகி அம்மனுக்கு மஞ்சளை அரைத்து சாத்தும் வழக்கம் ஏற்பட்டுள்ளது. திருமணம், குழந்தை பேறு, வேலை வாய்ப்பு, தொழில் அபிவிருத்தி, பணம் மற்றும் சொத்து பிரச்சனை, வழக்கு மற்றும் நோய் நொடிகள் தீர பக்தர்கள் மஞ்சளை அரைத்து அம்பாளின் பாதத்தில் சாத்தி கோரிக்கைகளை சொல்லி வழிபடுவார்கள். அன்னையின் பாதத்தில் சாத்திய மஞ்சளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள். அதனை சிறிதளவு எடுத்து 3 நாட்கள் சாப்பிட வேண்டும். பெண்கள் உடலுக்கு பூசியும் கொள்ளலாம். பக்தர்கள் மஞ்சள் அரைத்து சாத்துவதற்கு மஞ்சள் பொடியை பயன்படுத்தக்கூடாது. கோவிலுக்கு வந்துதான் மஞ்சள் கிழங்கை அரைத்து கொடுக்க வேண்டும். இதற்காக கோவில் வளாகத்தில் 180 அம்மி கற்கள் வைக்கப்பட்டுள்ளன. மற்றொரு சிறப்பு பரிகாரமாக தேங்காய் விளக்கு ஏற்றுதலும் செய்யப்படுகின்றது. வளர்பிறை, தேய்பிறை, பஞ்சமி திதியில் வராகி அம்மனை விரதமிருந்து வழிபட நல்ல பலன் கிடைக்கும். வராகி அம்மனிடம் மேற்கண்ட பரிகாரங்கள் மூலம் வைக்கப்படும் வேண்டுதல்கள் யாவும் 3 முதல் 6 மாத காலங்களில் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.